ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தளபதி விஜய் பேசியிருந்தாரு. அவர் என்னென்ன பேசினாருன்றதோட சூப்பர் ஸ்டாரை பத்தி ஒரு விஷயம் பேசிட்டாரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அவர் பேசினார்னா, தளபதி விஜய் நேற்று மாநாட்டில் ஒரு சில விஷயம் பேசியிருப்பாரு. அது என்ன பேசியிருப்பாருன்னா, அவரே வரலன்னாரு, இவர் எப்படி வரப்போறாருன்ட்டு சில விஷயம் பேசியிருப்பாரு. அதை யாரை மீன் பண்ணி பேசியிருப்பாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீன் பண்ணி தான் பேசியிருப்பாரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரொம்ப வருஷமா அரசியல் வரேன் இருந்தாரு. அவர் கடைசி வரலையுமே அந்த அரசியலுக்கு வரவே இல்லை. தமிழ்நாட்டிலே அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் ரொம்ப வருஷமா அரசியலுக்கு வருவாருன்ட்டு அவரோட ஃபேன்ஸ் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வராமே போயிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் தளபதி விஜய் சொல்லியிருப்பாரு. ஆனா தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார்ன்ற பேரை எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, அவரை ஏன் நம்ம பேரை இழுத்து விட்டு அவருக்கு பிரச்சனை உண்டாகணும்னு சொல்லி அப்படி குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. பட் பீப்புள்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது தளபதி மாநாட்டில் பேசினதுக்கு கமலஹாசன் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. கமலஹாசன் கொடுத்த பதில் என்னன்னா, அவர் என்னை பத்தி எதுவுமே பேசல, நான் ஏன் அவரை பத்தி பேசணும், அவர் என் தம்பி மாதிரின்ட்டு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் தளபதி விஜய் பேசினதுல இருந்து நிறைய அரசியல் தலைவர்கள் அதுக்கான ரிப்ளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க எத்தனை பேருக்கு தளபதி விஜய் பிடிக்கும்? காமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட் கான் பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.